என்ஐஏன்னு ஒரு சட்டத்தை போட்டு என்னையை தான் குறி வச்சுட்டு தமிழ் அமைப்புகள்னா ஒரு அமைப்பு நாங்க தானே இருக்கோம். ஏன் திராவிட முன்னேற்ற கழகம் ஆதரிச்சு போடுது? இஸ்லாமியரை தூக்குவான், சீமான தூக்குவான், நிம்மதியா இருக்கலாம். எதற்கு ஆள் இல்ல. ஆனா வெளியில வந்து இஸ்லாமிய தலைவர்கள் எல்லாம் கூப்பிடுறது, ஜமாத்துகளை சந்திக்கிறது, நாங்க தான் பாதுகாவலர்கள், நாங்க தான் பாதுகாவலர்கள். 22 வருஷமா ஜெயிலுக்குள்ள இருக்கிறானே கோவை குண்டுவெடிப்பில்லை, சம்பந்தம் இல்லாத பிள்ளைகள் எல்லாம். ஒரு தங்கச்சியில இந்த 10 ஆண்டுக்கு மேல தண்டனை பெற்ற எல்லா சிறை கைதிகளையும் சிறைவாசிகளையும் விடுதலை செய்யணும்னு போராட்டம். அதுல போய் நான் பங்கேற்று பேசினேன். எல்லா பிரச்சனைக்கும் அவங்களுக்கு உயிரா நின்று நான் போராடுவேன். ஆனா ஒருத்தர் எனக்கு ஓட்டு போறது இல்லை. ஏன்னா அவரு திமுக அது பழகிருச்சு. இது ஒரு கொடிய நோய். இனிமேலாவது நான் என்ன ஆத்தாள் அப்பன் பெரியப்பன் சித்தப்பனை நம்பி இந்த வேலையை செய்யல. நீங்க போடவும் வேணாம் எனக்கு ஓட்டு. என் தம்பி தங்கச்சி எனக்கு போடுவான். என் தங்கச்சிக்கு பாருங்க 18 வயசு மகளை குட்டிடுது. என் கையை பிடிச்சிட்டு அழுகுது. இந்த குழந்தை பிறந்த 6 மாசத்துல அவர் உள்ள போனாருன்னா 18 வயசாயிருச்சண்ணா பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னா அப்பா எங்கன்னு கேட்பாங்கண்ணா. அவர் கூட நிக்கணும்னா அதுக்குள்ள வெளியில கொண்டு வான்னு. என்கிட்ட அதிகாரம் இல்லையே தங்கச்சி, வந்துச்சுன்னா முதல் வேலை திறந்துருவேன் கதவை. இதே கருணாநிதி RSS பிஜேபியோட கூட்டணி வைக்கும்போது RSS இயக்கமும் திராவிடர் கழகம் போல ஒரு சமூக இயக்கம் தான் என்று முரசொலியில் எழுதுனது இருக்குது. மறுக்க சொல்லுங்க. இவங்க பதவி பணம்னா என்னத்தையும் செய்வாங்க. நீங்க இவங்களை நம்பிக்கிட்டு நிக்கிறீங்க. நாங்க இங்க பாருங்க, இப்தாருக்கு தொப்பி அணிஞ்சு கஞ்சி குடிக்க வந்தவன் இல்ல. எனக்கு நிறைய மாமச்சா இருக்கான் இஸ்லாத்துல. எவன் கூப்பிட நான் மச்சா அனுப்பிவிடு, வீட்டுல வந்து சாப்பிட்டுக்குவேன். அவங்க மாதிரி வேஷம் போட முடியாது. ஜெயலலிதா கூட தொப்பியை போட்டு கஞ்சி குடி, விஜயகாந்த் தொப்பியை போட்டு கஞ்சி குடிக்கிறாரு, ஸ்டாலின் குடிக்கிறாரு, எல்லாரும் குடிக்கிறான். ஆனால் அந்த ஒரு நாளோட முடிஞ்சது. ஒரு நாள் முஸ்லிம். நான் என்ன என் உறவுகள்கிட்ட சொன்னேன்னா, நான் உன் உணவுக்கானவன் அல்ல. நான் உன் உணர்வுக்கானவன், உன் உரிமைக்கானவன், உனக்கு உயிரானவன். நீ நம்புனா நம்பு, நம்பலைன்னா போ, எனக்கு ஒரு பிரச்சனை.